இன்னைக்கு நம்ம ஒரு பிராண்டை போட்டு பழக்க போறோம் கைஸ். ஆனா பிராண்டோட பேர் என்ன உனக்கு சொல்றதுக்கு தைரியம் இல்லையா பைனாங்குழி அப்படின்னா கமெண்ட் பண்ணாதீங்க. பிராண்டோட பேர் நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஈஸியா யூடியூப்ல போய் இந்த கம்யூனிட்டி கைட்லைன் கொண்டு வச்சு தொலைச்சிருக்கான், எங்களை பத்தி பேசியிருக்கான்னு சொல்லி ஈஸியா தூக்கிடுவான். அப்புறம் நாங்க என்ன சொல்ல வந்தோம் நீங்களும் பார்க்க மாட்டீங்க, எங்களுக்கும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து எங்களுக்கும் அது நஷ்டமா தான் போகும். ஸோ இஷ்டமாவும் இருக்கணும் நஷ்டமாவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிராண்டோட பெயர் சொல்ல மாட்டோம். ஆனா அதுக்கு ஒரு பட்ட பேர் வச்சு இந்த கண்டென்ட் எடுத்துட்டு போறேன். அந்த டப்பாவை பார்த்தா நீங்களும் கண்டுபிடிச்சிருவீங்க. இன்னைக்கு சூரியன் ஃபே ப்ராடக்டை பத்தி நம்ம பழக்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டே இருந்தேங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா கையிலலாம் கருப்பு கருப்பா இருக்கு. உடனே ஒரு க்ரீம் எடுத்து தொடச்சோன்னே அப்படியே அந்த கருப்பு கருப்பா அப்படியே என்னமோ வருது. பாத்தீங்களா டேன் போச்சு ஆஹா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன், சூப்பரான. அடுத்த ரீல பார்த்தா பெண்களோட பிரைவேட் ஏரியால கருப்பா இருக்கும்ல, அந்த இடத்துல இவங்க போட்டுட்டு எப்படி எடுக்கிறாங்க பாருங்க, சூப்பர்னோன்னு ஆஹா அப்படின்னு. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் சூப்பரானது, அதாவது பின்னாடி டிக்கில கருப்பா இருக்கும்ல, அதை அப்படி கிரீம் போட்டு தொடச்சு எடுக்குது அப்படி போடுறாங்க. இவங்க ஏன் பெண்களையே இது பண்றாங்க அப்படிங்கிறது பார்க்கும் போது தான் தெரியுது. பல இன்ஃப்ளூயன்சர்ஸ் இதை எடுத்து தொடச்சு போட்டு ஃபேமஸ் ஆக்குறாங்க. அப்பதான் ஒரு விஷயம் நான் இன்டர்நெட்ல சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். நிஜமாவே இந்த டேனி எவ்வளவு நாளா போகணும். அதுக்கு இன்டர்நெட் என்ன தெரியுமா சொல்லுச்சு, 1 மாசத்துக்கு மேல ஆகும் அப்படிங்கறத உண்மை. இப்ப நீங்க டேன் போகணும்னு நினைச்சீங்கன்னா கூட உடனே முடியாது. நிறைய பேர் இந்த எலுமிச்சை பழத்தை புளிய சொல்லுவாங்க. ஒரு சில ப்ராடக்ட்ஸ்ல ப்ளீச் ரொம்ப அதிகமா இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்றப்ப பிரைட்டா இருக்க மாதிரி ஃபீல் தரும். ஆனா நாள் போக்கில் பாத்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி அது நம்மள அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இது ஒரு பக்கம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த நிறைய க்ரீம்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இந்த டேன் எக்ஸ்போலியேட்டர் அப்படிங்கிற ஒரு க்ரீம் வருது. அடுத்து அதுல எல்லாம் பேரை சொல்லிட்டு இருக்கோம். அது ஒரு ஆரஞ்சு டப்பா, அது பேர் பெமிஸ்ட். இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது, பேரை மாத்தி சொல்லிட்டாலும் புரிஞ்சிச்சுட்டா அவ்வளவுதான். இப்போ என்ன பண்றாங்கன்னா கையில கருப்பா இருக்கு, இப்படி ரிமூவ் பண்ணோன்னே இதை விட இது பிரைட்டா இருக்கு. ஸோ இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, கொரியன்ஸ் இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணி இப்ப இந்தியாவுக்குள்ள இதான் நுழைக்கிறாங்க. இப்ப இது எப்படி எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில இன்ஃப்ளூயன்சர் ரொம்ப பேட் ப்ரொமோஷன் பண்றாங்க. அதோட வீடியோ பக்கத்துல ஒன்று அட்டாச் பண்ற, போய் பார்த்துட்டு வாங்க. கருப்பு ஐஷாடோ இப்படி தேய்ச்சிட்டு இருந்தீங்க, கையில நல்லா தேய்ச்சிட்டு இருந்தீங்க பாருங்க, இப்படி தொடச்சோனே போடுது பாரு அப்படி சொன்னாவே நீங்க நம்பிடுவீங்க. இததான் எல்லா ப்ராடக்ட்டும் எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் பண்றாங்க. இப்ப இது பல இன்ஃப்ளூயன்சர்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க, அதை போய் பார்த்துட்டு வாங்க. I'm usually never this pissed, but I just bought the Sunfay Instant Spotlight Mask for 500 rupees. तुम्हारी काली गर्दन, घुटने, कोहनियां और बगले नई वाइट करेगी ये क्रीम 10 मिनट में. So don't buy this product, don't be insecure because you're so pretty. Actually இது நார்த் இந்தியால பேசிட்டாங்க, பட் சவுத் இந்தியால இதை யாரும் பெருசா பேசவும் இல்ல. இந்த ப்ராடக்ட்டை வாங்கி எல்லாம் ஏமாற செய்யறாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா சவுத் இந்தியனோட கலரே பாத்தீங்கன்னா ப்ரௌன் கலர் தான். என்ன மாதிரி நிறங்கள்ல தான் பல பேர் நீங்க இருப்பீங்க. அதை பயன்படுத்திக்கிட்டு முதல்ல நம்ம ஃபேர் அண்ட் லவ்லியில எப்படி இந்த பொண்ணுங்களை கருப்பா இருந்து வெள்ளையாரதான் அழகு பிராண்டிங் பண்ணாங்களோ, இவனுங்களும் என்ன பண்ணிட்டாங்க, அதாவது இதோட ஃபவுண்டர் பாத்தீங்கன்னா பசங்க தான். ஸோ பசங்க என்ன பண்ணணும், நல்லா மேனிபுலேட் பண்ண கத்துக்கிட்டானுங்க. இதை ஒன்று எடுத்துட்டு பின்னாடியில் இருக்கிற கருப்பு எப்படி போகணும், பிரைவேட் ஏரியால இருக்கிற கருப்பு எப்படி போகணும், ஆர்ம்ஸ்ல இருக்கிற கருப்பு எப்படி போகணும், இங்க இருக்கிற கருப்பு எப்படி போகணும், கண்ணு கீழே இருக்கிற கருப்பு எப்படி, நீ எங்க அந்த கிரீமை போட்டாலும் கருப்பு போயிடும் பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி சவால் விட்டு கொடுக்குறாங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் பாரபட்சம் இல்லாம பண்றாங்க. ஆனா அந்த பின்னாடி இருக்கிற கிரீம் மட்டும் எப்படி யூஸ் பண்ணி காட்டுவாங்கன்றது எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. அது எடுத்து போட்டாலும் சந்தேகப்படுறதுக்கு இல்ல. சோ இப்பதான் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். இதான் என்னோட ரியல் ஸ்கின். இப்ப பாருங்க. ஸோ இதில் நீங்கள் என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, டார்க் ஸ்பாட்ஸ் தெரியுதா அப்படின்னு யாருன்னா சொன்னாங்கன்னா அவங்க பேர் தான் ஏமாத்துற இன்ஃப்ளூயன்சர். என்னோட ரியல் ஸ்கின் இதுதான். ஒன்றும் இல்லைங்க, என்கிட்ட இருக்கிற இந்த கருவியை வச்சு காஜலோட கொஞ்சம் கன்சிலர் எடுத்து அப்படியே புள்ளியா வச்சுட்டு அப்படியே ஒரு டேப் பண்ணிங்கன்னா போதும், இப்படிதான் இருக்கும். சேஞ்சஸ் தெரியுதா? இப்போ நீங்கள் நம்புனீங்களா? நான் சொல்லும் போது ஒரு செகண்ட் நம்புனீங்களா? இது எல்லாமே போய் இப்படிதான் ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்சரும் உங்களை ஏமாத்துறாங்க. இந்த டார்க் சர்க்கிள் பாருங்க, எனக்கு டார்க் சர்க்கிளே கிடையாது. ஆனாலும் பாத்தீங்கன்னா கருப்பு ஐஷாடோ போட்டு அதுக்கு மேலே கன்சிலர் போட்டால் ரியல் மாதிரி தெரியும். இப்படிதான் ஒவ்வொரு தடவையும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் உங்களை ஏமாத்துறாங்க. ஆனால் அது புரிஞ்சுக்க தெரியாத நீங்க லிங்க்னு கேட்டு அவங்களுக்கு தான் காசா இது பண்றீங்க. ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே, என் பர்சனல் சஜஷன்ல சொல்றேன், எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே ஒரு நாள்ல 1 மாசத்துக்கு கூட இந்த இன்டர்நெட்ல சொல்லுவாங்க பார்த்தீங்களா, டேனை ரிமூவ் பண்ணவே முடியாது. உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் டேனை ரிமூவ் பண்ணணும்னா இந்த தனியாக இந்த ஸ்கின் கேருக்குன்னு இந்த ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா,
அங்கே போய் நீங்கள் ஏதாவது குளுட்டோத்தியான் எடுத்துக்கணும், இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு க்ரீம் கொடுப்பாங்க, மாத்திரை கொடுப்பாங்க. அது ஒரு பெரிய ப்ராசஸ். அதுவே வந்து 2-3 மாதம் மேலே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் மைனா நந்தினி இப்படி இருந்தாங்க, இப்போ இன்னைக்கு இப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து க்ரீமால தான் முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தான் முட்டாளாகி போவோம். ஸோ இப்படி தான் வந்து ஏமாத்துறாங்க. இன்னும் நான் இது வந்து கம்மியாக பண்ணியிருக்கேன். இன்னும் ரியலிஸ்டிக்காக பண்ணுறதுக்கு இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். சரி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி க்ரீம்ஸ்லாம் தயவு செஞ்சு இனிமேல் நம்பாதீங்க அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள்.